என்றது பொதுவான சொற்சுடலா? இப்ப நாங்க தேவன், இயேசு கிறிஸ்து, தூயாவி இல்லைன்னா பரிசுத்தாவின்றோம். அப்ப இறைவன் என்பது நீங்களும் தேவன் சொல்றீங்களா? எங்களுக்கு அல்லாஹ். அப்ப நாங்க அந்த தேவன்ன்றத நீங்க அல்லான்றீங்க. எங்களுக்கு எந்த உருவ வழிபாடுகள் கிடையாது. வெரி குட், வெரி குட். எங்களுக்கும் இறைவனை நம்ம யாரும் பார்த்தது முடியாத, பார்க்க முடியாது. படைக்கிறது நம்ம இறைவன் தான், இது கொண்டு போறதும் இறைவன் தான். அதனால அவனை பார்த்துட்டு அவன் இறைவனை யார் பார்த்திருந்தா அவருடைய உருவப்படத்தை வரைய முடியும். குட், வெரி குட், வெரி குட், குட். இப்ப நான் இருக்கிறேன், நான் ஒரு ஆர்டிஸ்ட். எங்க அப்பாவை நான் பார்த்துட்டு எங்க அப்பா இப்படிதான் இருப்பாருனாக்கா ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி வரையலாம். இது வரைக்கும் யாருமே இறைவனை பார்க்க முடியல அப்படின்னு எப்படி வரைய முடியும்? வரைய முடியும், வணங்க முடியும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. வெரி குட். ஒரு சிலை செய்யறாங்க, அவங்க சிற்பா சாரி செய்யறாங்க, கற்பனை இப்படித்தான் இருப்பாங்க, இப்படித்தான் போவாங்க வருவாங்க, அதுதானே தவிர வேற ஒண்ணு. அப்படி இருக்கும்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் பத்தி எங்களுடைய குர்ஆன்லயும் வருது. அதாவது இயேசு கிறிஸ்து குறிச்சு குர்ஆன்லயும் வருது. அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் குர்பானி ஆனாருங்களா? இல்ல, அது சொல்லல குர்ஆன். சிலுவையில் அறையப்படுறாங்கன்னு நீங்க ஏத்துக்கிட்டீங்க. இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்டார். ஆஃப்டர் கிரைஸ்ட், பிஃபோர் கிரைஸ்ட். சிலுவையில் அறையப்படவில்லை அப்படின்னு குர்ஆன் சொல்லுதா? இயேசுநாதர் சிலுவையில் அறையப்படவில்லை. இறைவன் அவரை பூமியிலிருந்து இழுத்து மறைக்கப்பட்டார். இயேசுநாதர் மறைக்கப்பட்டார். ஏனென்றால் அங்கு இவங்க துரத்திட்டு வராங்க. எப்படியாவது அந்த நாட்டு மன்னர் இவங்க எல்லாரும் மக்களை இவன் வழி திருப்புறாப்புல. இயேசுநாதர் நல்வழி திருப்புடைய கட்டளை தானே போகணும்னு இறைவன் அல்லாஹ் கொடுத்தார். அப்படி இருக்கும்போது அந்த நாட்டு மன்னர் சிலுவையில் அறையறதுக்கு இது பண்றாங்க. பண்ணும்போது இறைவனால் அவரை மறைக்கப்பட்டுட்டாங்க. அதாவது இயேசு கிறிஸ்து இயேசுநாதரை சிலுவையில இருந்து உயர்த்தி கொண்டார். அப்ப குழந்தையில இருந்து ஒரு ஆண் இது இல்லாம படைச்சிட்டு மறுபடியும் அவரை கொல்ல விட்டுவாங்களா யாராவது? அப்படி இருக்கும்போது வானத்துக்கு ஏற்றப்பட்டார். வானத்துக்கு ஏற்றப்பட்ட பிறகு அங்கு உள்ள அதே உருவம் கொண்ட ஒருவரை சிலுவையில் அறைக்கப்பட்டார். இப்போ எனக்கு ஒரு சின்ன கொஸ்டின், ஒரு கேள்வி. இயேசுநாதர் மறுபடியும் வருவார்னு குர்ஆன் அனுமதிக்குதுங்களா? குர்ஆன் அனுமதிக்குதுங்களா? கிராண்ட் யூ பர்மிஷன். ஜீசஸ் கிரைஸ்ட் again coming soon. கண்டிப்பா குட். வருவார். ஜட்ஜ்மென்ட்க்கு, நியாய தீர்ப்புக்கு வருவார்னு குர்ஆன்